வணக்கம் ஸ்பைசி. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா, தமிழக அரசியல்ல பெரிய சலசலப்பு. நடிகர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல அவருடைய மனைவி விவாகரத்து கேஸ் போட்டிருக்காங்க. நேத்து இந்த விஷயம் தான் பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. இதனால சோசியல் மீடியால நேத்து விஜய் சார ட்ரோல் பண்ணியும், அப்யூஸ் பண்ணியும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல எது உண்மை, எது பொய்ன்னு வக்கீல் சார் கிட்ட அவங்க மேடம் குடுத்த பெட்டிஷன காட்டி, அந்த தகவல வச்சு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட மனு. இந்தியன் பீனல் லா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 செக்ஷன் 27 பிராக்கெட் 1 ஏபிடி மற்றும் செக்ஷன் 36 அண்ட் 37 கீழ இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மனுதாரர் பேர் சங்கீதா விஜய். பதிலளிப்பவர் மிஸ்டர் ஜோசப் விஜய் சந்திரசேகர். விஜய் சார் சங்கீதா மேடம் 10/07/1998ல லண்டன்ல திருமணம் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. 1 இயர் கழிச்சு 25/08/1999 அன்னைக்கு சென்னை எக்மோர்ல இந்து சடங்குகள் படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர்களுக்கு 2 குழந்தைகள். ஜெய்சன் சஞ்சய் 25 வயசு, திவ்யா சாஷா 21 வயசு. ஆரம்ப காலத்துல எங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமா நல்லா இருந்துச்சு. 2021 ஆண்டு ஒரு நடிகையோட விஜய்க்கு தவறான உறவு வச்சிருந்தாங்க. அந்த நடிகையோட ஃபாரின் ட்ரிப்ஸ் போறது, சோசியல் மீடியா ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றது, இது வந்த ஃபோட்டோஸால எனக்கும் என் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய மனவேதனைகள் வந்துச்சு. இத பத்தி என் அ கணவரோட பேசும்போது, "இனிமே இப்படி பண்ண மாட்டேன், உறவ தொடர மாட்டேன்னு" சொன்னாங்க. ஆனா ரிலேஷன்ஷிப் கன்டினியூவா தான் இருந்துச்சு. இதனால எனக்கும், என் குழந்தைகளுக்கும் மனவேதனையும், குடும்பத்தில சண்டையும், குழந்தைகளுக்கு அவமானம் தான் வந்துச்சு. இதனால எங்களோட திருமணத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எங்களோட திருமண வாழ்க்கை பேப்பர்ல மட்டும் இல்ல, உண்மையாகவே முடிஞ்சு போச்சு. செக்ஷன் 36 அண்ட் 37 படி கேஸ் முடிக்க ஆகுற செலவு, ஜீவனாம்சம் எல்லாம் அந்தஸ்துக்கு ஏத்தாப்புல சொத்துல சரிபாதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கணவர் தரப்புல இருந்து அழுத்தம் வந்தா, அந்த நடிகையோட பேர இந்த வழக்குல சேர்க்கவும் தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பெட்டிஷன்ல இருக்கு. விஜய் சார், அவரோட ஒய்ஃப் கடைசியா மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல ஒண்ணா சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் நடிச்ச எந்த ஒரு படத்துக்குரிய ஃபங்ஷன் அவங்க ஒய்ஃப் வரல. கட்சி, மாநாடு, ஃபங்ஷன்ல கூட மிஸ்ஸஸ் சங்கீதா வரவே இல்ல. ஒரு ஒரு 3 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடியே 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு டாக்ஸ் வந்துச்சு. நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த நியூஸ் என்னன்னா, 2 பேரும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா விஜய் சார் அரசியல் எதிர்த்து நிக்கிற ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆளுமைகள் சும்மா இல்ல, பத்த வச்சுட்டாங்க. இப்ப மீடியா, சோசியல் மீடியா எல்லாரும் விஜய் சாருக்கு அகைன்ஸ்டா தான் பேசுறாங்க. இது ரொம்ப பெரிய இமேஜ் டேமேஜ். பட் இத தாங்கி தான் அரசியல் பண்ணணும். தமிழ்நாடு அரியாசனம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் உட்கார வைக்காது. அது சாவத் தாண்டி ஒரு சோதனைய குடுக்கும். வலியது எஞ்சும். நீங்க நினைக்கிற இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் யாரும் நல்லவங்களா? நீங்களே சொல்லிக்கோங்க. எம்ஜிஆர் சார் அரசியல் வந்தப்போ அவர் பெர்சனல் லைஃப் ஜெயலலிதா அம்மாவ வச்சு தப்பா பேசுனாங்க. அவங்க கட்சிக்காரங்க பல பேர அடிச்சு கொன்னாங்க. ஜெயலலிதா அம்மாவ உருவக்கேலி பண்ணி, சொல்ல முடியாத பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க அரசியல் பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க. சாகும்போது இவங்க 2 பேரும் முதலமைச்சர்கள். அப்பேற்பட்ட பதவி சாதாரணமா கைக்கு வராது. அதுக்கு ஒரு யுத்தமே நடக்கும். இந்த பெட்டிஷன் சங்கீதா மேடம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. விஜய் சாரோட பெட்டிஷன் அவர ஏப்ரல் 20ல ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பெட்டிஷன் வரும். ஒருவேள அந்த நடிகையோட பேர் வந்தா பெரிய பிரளயமே வரும். என்ன நடக்க போகுதுன்னு காலத்தின் கையில தான் இருக்கு. இப்ப விஜய் சார் ஃபேன்ஸால கூட விஜய் சார காப்பாத்த முடியல. அந்த அளவுக்கு ட்ரோல்ஸ், அபியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன். வலிகளை தாங்கும் கல் தான் சிலையாக மாறும்.